உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று முழங்கியதோடு தமிழர்களை மொழியால் இணைத்து ஒரு குடையின் கீழ் கொண்டு வர வேண்டுமென அல்லும் பகலும் பாடுபட்ட ஒரு மாமேதைதான் தமிழர் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் சீபா ஆதித்தனார். கூர்வாலால் முடியாததை கூட பேனாமுனையால் சாத்தியப்படுத்த முடியுமென தனது எழுத்தினால் நாட்டின் தலையெழுத்தையே மாற்றிவிட முடியும் என்று உலகிற்கு பறைசாற்றியவர் சீபா ஆதித்தனார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள காயாமொழி என்ற ஊரில் சிவந்தி ஆதித்தனார் கணக்கும் அம்மையாருக்கு மகனாய் பிறந்தவர்தான் சிவந்தி பாலசுப்பிரமணிய ஆதித்தன். 1905 செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதியன்று பிறந்த ஆதித்தனார் சிறுவயதிலிருந்தே படிப்பின் மீது ஆர்வம் அதிகமாக இருந்தது. அன்றைய காலகட்டத்தில் பத்திரிகைகள் உயர் சாதியினர் மட்டுமே வாசிக்கும் வகையிலான மொழி நடையை கொண்டிருந்தது. ஆதித்தனார் அதனை தவிர்த்து தமிழக உழைக்கும் மக்களை முன்னிலைப்படுத்தி எளிய தமிழ் நடையை கையாண்டார். அடிப்படை எழுத்தறிவு பெற்றிருந்தவர்கள் மத்தியில் செய்திகளை வாசிக்கும் போக்கு வளர்ந்ததில் ஆதித்தனாரின் இதழியல் பணி முக்கியமான ஒன்று. ஆதித்தனார் சிங்கப்பூரில் வாழ்ந்தவர், லண்டனில் மேற்படிப்பு முடித்தவர் என்ற போதும் தமிழர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்பதே அவரது முழு நோக்கமாய் இருந்தது. வெளிநாடுகளிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்தவர் சாதியால் பிரிந்து கிடந்த மக்களை ஒன்று திரட்டினார். இனத்தால் பிரிந்து கிடந்தாலும் மொழியால் ஒன்றுபட வேண்டும் என்று விரும்பிய அவர் தமிழ் பேரரசு என்ற இயக்கத்தை உருவாக்கினார். இதனையடுத்து 1943ஆம் ஆண்டு மதுரை வெள்ளியம்பல மண்டபத்தில் தமிழ்நாடு இளந்தமிழர் இயக்க மாநாடு என்று ஒன்றை நடத்தி தனது தமிழ் பேரரசு இயக்கத்தின் கொள்கை அறிக்கையை வெளியிட்டார். வசதி படைத்த குடும்பத்தில் இருந்தவர் என்ற போதும் தனது இறுதி நாள் வரையிலும் எளிமையையே கடைபிடித்தார். தனிப்பட்ட வாழ்க்கையில் எளிமையாக வசித்தாலும் அவரது வள்ளல் தன்மை ஒரு நாளும் குறைந்ததே இல்லை. ஏழை மக்கள் பலர் அவரை தேடி உதவி கேட்டால் சிறிதும் சிந்திக்காமல் உடனே செய்து விடுபவர். மாலை முரசு, தமிழன், தந்தி, பின்னர் தினத்தந்தி ஆகிய ஏடுகளை எளிய தமிழில் வெளியிட்டார். மேலும் மாணவர்களுக்கான வெற்றி நிச்சயம் எனும் இயக்கத்தை தொடங்கி அவர்களிடையே கல்வி நாட்டத்தை ஏற்படுத்தினார். ஆதித்தனாரை பொறுத்தவரை மக்களை வாசிப்பின் மூலம் தன்வசப்படுத்த வேண்டும், வாசிப்பின் மூலம் வாசகர்களுக்கு கற்பனா சக்தியை உருவாக்க முடியும் என்பதை நிரூபித்தார். வாசிப்பின் மூலம் வாசகர்களுக்கு கற்பனை சக்தியை உருவாக்க முடியும் என்பதை நிரூபித்தார். பத்திரிகை உலகில் மட்டுமல்லாமல் அரசியலிலும் ஐயாவின் தொண்டு அளப்பரியது. 1942 முதல் 1953 வரையிலும் தமிழ்நாடு சட்டப்பேரவை மேலவை உறுப்பினராகவும் 1957 முதல் 1962 வரை சட்டப்பேரவை உறுப்பினராகவும் பதவி வகித்தார். பின்னர் 1967ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா ஆட்சி காலத்தில் சட்டப்பேரவை தலைவராக பொறுப்பேற்றார். பின்னர் 1969ஆம் ஆண்டு கலைஞர் கருணாநிதி தலைமையிலான அரசில் தமிழக கூட்டுறவு மற்றும் விவசாயத்துறை அமைச்சராகவும் செயல்பட்டார். தன் 76வது வயது வரை பத்திரிகை உலகில் முடிசூடா மன்னனாக திகழ்ந்த சீபா ஆதித்தனார் 1981ஆம் ஆண்டு மே மாதம் 24ஆம் தேதியன்று காலமானார். இன்றைக்கு பத்திரிகை என்பது நவீன யுகத்திற்கு மாறி வந்தாலும் ஐயா வகுத்த வழியிலேயே பயணிக்கிறது இதழியல் துறை. தமிழ் மொழியின் புகழையும் தமிழர்களின் பெருமையையும் உலகிற்கு உணர்த்திய ஆதித்தனாரின் புகழுக்கு வானத்தையும் மதிப்பிட்டு விட முடியாது. சீபா ஆதித்தனாரின் கொள்கைகள் என்றும் செழித்தோங்கும். அவரது வழியில் தமிழகம் தழை தோங்கும். வெல்க தமிழ், வளர்க ஆதித்தனாரின் புகழ்.